சாதாரண இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் சார்ஜி சாறு, கொஞ்சம் தேன், கொஞ்சம் எலுமிச்சம் சாறு போட்டு குடிக்கலாம். ஏன்னா அது மேலே வந்து ஒரு டீயில் இருக்கிற உறுப்பு வரமாட்டேங்குது. அது என்னத்தை பண்ணிட போகுது. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் 5 ml இஞ்சி சாரும், அந்த ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் சாரோ, எலுமிச்சம்பழச்சாரோ, தேனோ, வெந்நீரோ சேர்த்து அதை வந்து வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் ஐஸ் வச்சு நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லையும் தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கு. அதை நினைச்சு பார்க்க நாங்கள் வந்து அது பித்தத்தை குறைக்கும்னு படிப்போம். பித்தத்தை குறைக்கணும் ஏன் படிக்கணும்னா காலையில் எல்லாருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும். அந்த பித்தம் குறைக்கிற பானம் தான் காலை பானமாக இருக்கணும். இது எங்கள் தீரி. அதுக்கு இஞ்சி எலுமிச்சை பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி வெயில் குளத்துலயே வெயில் அடிக்கும் அப்படின்னாங்க. சில நாட்கள் வெயில் அடிக்கிற நாட்கள்ல அன்னைக்கு வந்து நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சிட்டு அந்த சாதத்தை அந்த நீர் ஆகாரத்தை காலையில் அருந்தலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஃபார் த ஸ்டமக், கட்டுக்கு. நீங்க உலகமே வந்து கட் பிரெயின் ஆக்சஸ் பேசிட்டே இருக்கு. தோசையில இருக்கக்கூடிய ஈஸ்ட் வேற மாதிரி இருக்கு, ஆப்பத்துல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, தென்னங்கள்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஸோ புளிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள்னு நம்ம கிருமின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது, நுண்ணுயிரி, அவை எத்தனையும் நம் உடலுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது.